தமிழ் வணக்கம். உலக ஒழுங்கு மாறி இருக்கின்றது. அதை மாற்றிய பெருமை ஈரானையே சேரும். ஆனால் அதை தான் மாற்றியது என்று ஈரானுக்கே தெரியாமல் இருப்பது இன்றைய மத்திய செய்தியின் புதுமை. இப்பொழுது பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 40 நாடுகளினுடைய மாநாடு ஈரான் இல்லாவிட்டால் கூடியிருக்காது. இந்த 40 நாடுகளும் அமெரிக்கா இனி நமக்கு தேவையில்லை என்று பிரிந்து செல்வதற்கான வழியும் பிறந்திருக்காது. 40 நாடுகளும் வேண்டாம், இனி அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அல்ல, அமெரிக்கா ஒன்லி என்று அமெரிக்கா தன்னந்தனி தீவாக போய்விடுவதற்கான சூழ்நிலையும் உருவாகி இருக்க மாட்டாது. ரஷ்யா உக்ரைன் போரினால் உலக ஒழுங்கை மாற்றப் போகின்றேன் என்று பல ஆண்டுகளாக கூறியும் லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தும் அவர்களினால் முடியவில்லை. புட்டின் ஈரானை அதிசயமாக பார்க்கின்றார். உலக ஒழுங்கை பிரிக்ஸ் அமைப்பை வைத்து மாற்றுவோம் என்று சீனா, இந்தியா, ரஷ்யா, பிரேசில் ஆகிய நாடுகள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவர்கள் மூக்கில் விரலை வைக்கும்படியாக ஈரானினால் மாற்றமடைந்திருக்கின்றது. வடகொரிய அதிபர் களம் இறங்கி எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று கூறினார்கள். அப்படி அல்ல, ஈரான் அமெரிக்க போர் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கின்றது. அமெரிக்கா என்கின்ற அணி 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிலர் பணக்காரர்களாகவும் வசதியாகவும் வாழவும் மற்றெல்லோரும் ஏழைகளாகவும் மாறக்கூடிய வகையில் ஏற்படுத்தப்பட்ட உலகத்தின் பாரபட்சமான உலக ஒழுங்கில் சுகபோகம் கண்டவர்கள் அதை மேலும் ஒரு நூற்றாண்டு காப்பாற்றுவதற்கு எண்ணினார்கள். தங்களுடைய கப்பலினால் விரைந்து வந்து ஈரானை இடித்தார்கள். மற்றவர்களை இடிக்கும் பொழுது தங்களுடைய கப்பலும் உடைந்து சிதறும் என்பதை அவர்கள் கணிக்க தவறினார்கள். அதேவேளை இந்த கப்பலை உடைத்து சிதற வைக்க வேண்டும் என்று உலக ஒழுங்கை மாற்ற புறப்பட்டவர்கள் அதற்கான முயற்சிகளில் தோற்றுவிட்டோம் என்று இருக்க இந்த கப்பல் மோதியதனால் அவர்களும் உடைந்து சிதறினார்கள். இருவரும் உடைந்து சிதறிய பொழுது ஓர் உண்மை தெரிந்தது. முட்டையினுடைய கோது உடைய உள்ளே இருந்து கோழி குஞ்சு வெளியே வந்தது போல புதிய உலக ஒழுங்கு வந்து நின்று கூரையில் ஏறி நின்று கூவுகின்றது. இதுதான் நிகழ்ச்சி. இந்த செய்தியினுடைய பீடிகை அடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்பாக அமைகின்றது. இப்பொழுது பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டர்மர் மத்திய கிழக்கிற்கு சென்று பேசி வந்ததன் பின்னதாக பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங், ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மேர்ச் ஆகிய மூவரும் இணைந்து 40 நாடுகளை ஒன்றாக இணைத்து டிஃபென்சிவ் மிஷன் என்று கூறப்படுகின்ற தற்பாதுகாப்பு ஏற்பாட்டு அணியை உருவாக்குவதற்கான மாநாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய தலைமையில் அமெரிக்காவில் தங்கி இருந்து இனி எமக்கு எந்த பயனும் இல்லை, இனிமேல் நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும், எமக்கான பாதுகாப்பை நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவு ஏற்பட்ட தினமாகவும் 2வது உலக மகா யுத்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட உலக ஒழுங்கின் நிழலில் வாழ்ந்தவர்கள் அந்த நிழலில் இருந்து வெளியேறி புதியதொரு மரத்தை நடுவது போல இந்த உரையாடல் நடைபெறுகின்றது. 3 தலைவர்களும் கெய்ர் ஸ்டர்மர், எமானுவேல் மேக்ரோங், அதுபோல ஃபிரெட்ரிக் மேர்ச், இந்த மூவரும் இணைந்து இந்த மாநாட்டை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கின்ற போர், அமெரிக்கா மற்றவர்களுடன் ஏற்படுத்துகின்ற பகை, மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, தானே பெரியவன் என்று கருதுவது போன்றவற்றை சுமந்து கொண்டு டொனால்ட் ட்ரம்புடன் ஒரே கூட்டில் இனி வாழ முடியாது, நாங்கள் இந்த கூட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஒரு புதிய சர்வதேச கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பேசுகின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது, கூட்டு இராணுவ முயற்சியினால் அதை ஏற்படுத்துவது, சர்வதேச சட்டங்களுக்கு அமைய உலக வர்த்தகம் குலைந்து போகாமல் பாதுகாத்து கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கி சீர்மையான ஒரு இரத்த ஓட்டம் ஓடுவது போல அடைப்பில்லாத இரத்த ஓட்டத்தை கொண்டு வர போகின்றார்கள். மத்திய கிழக்கில் அடைத்த இரத்த ஓட்டம் அதிகமாக இதயத்தை அடைக்க வைப்பது போல உலக பொருளாதாரத்திற்கு மாரடைப்பை ஏற்படுத்துகின்ற ஹோர்முஸ் நீரிணை அடைப்பை எடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 3 சம்பவங்கள் நடைபெற வேண்டும் என்று பிரிட்டனுடைய சதாம் ஹவுஸ் என்கின்ற ஆய்வு பிரிவை சேர்ந்த கிரெகரி ரூஸ் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. முதலாவதாக, அமெரிக்கா இதற்கு நேரடி ஆதரவை வழங்காவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு மறைமுக ஆதரவையாவது
எதையாவது வழங்க வேண்டும். அதை அமெரிக்காவிடமிருந்து பெற வேண்டியது இவர்களுடைய பேரம் பேசும் ஆற்றல் தொடர்பானது. இதில் இவர்கள் வெற்றி பெற தவறுவார்களாக இருந்தால் இதில் ஆபத்து வரும். இரண்டாவதாக, உலக கப்பல் நிறுவனங்கள் அதுபோல மத்திய கிழக்கு நாடுகள் இவர்களை நம்ப வேண்டும். அவர்கள் நம்பினால்தான் இந்த பணிக்கான கட்டணங்களை அவர்கள் வழங்குவார்கள். அவர்கள் கட்டணங்களை வழங்கினால்தான் இதனுடைய செலவு குறைவாக இருக்கும். மிக பெரும் செலவில் ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இருப்பதனால் அவர்களை நம்ப வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படி அவர்கள் நம்பாவிட்டால் காப்புறுதி செலவும் பாதுகாப்பு செலவும் குறையாது. மூன்றாவது, ஈரான் இதை ஒரு புது வடிவிலான ஆக்கிரமிப்பு என்று தப்பாக விளங்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இப்பொழுது ஸ்பேனியா அமெரிக்காவை பகைத்து ஈரானில் தூதராலயத்தை திறந்திருக்கின்றது. ஈரானியர்களுக்கு இதை பக்குவமாக எடுத்துரைக்கும் என்றே கருதப்படுகின்றது. இந்த மூன்று விடயங்களும் சீராக நடைபெற வேண்டும். இவை மூன்றும் நடந்தாலே இந்த விவகாரத்தை வெற்றியாக கொண்டு செல்ல முடியும் என்கின்றார். அமெரிக்காவிற்கும் இவர்களுக்கும் இடையே என்ன வேறுபாடு இருக்கின்றது? அமெரிக்கா அதிகபட்ச ராணுவ அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுத்து பொருளாதார முற்றுகை செய்து அவர்களை படிய வைக்க நினைக்கின்றது. ஆனால் கெய்ர் ஸ்டமர், எமனுவல் மேக்ரோன் ஆகியோர் ராஜதந்திரம் மூலமாக தற்பாதுகாப்பு ரோந்து ஒன்றை செய்வதன் மூலமாக தமக்கும் அழிவில்லாமல் மற்றவர்களுக்கும் அழிவில்லாமல் தந்திரமாக கொண்டு செல்ல விரும்புகின்றார்கள். அடுத்தது, அமெரிக்காவை பொறுத்த வரையில் மற்ற நாடுகள் படை வீரர்களையும் தர வேண்டும், பணத்தையும் தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இவர்களை பொறுத்த வரையில் தாங்கள் இந்த பணியை செய்கின்றோம், ஆனால் பணிக்குரிய கட்டணங்களை தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இறுதி இலக்கு அமெரிக்காவிற்கு ஈரானை பணிய வைத்து புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இவர்களுடைய இறுதி இலக்கு உலகளாவிய வர்த்தக பாதையை உடன் திறக்க வேண்டும் என்பதாக இருக்கின்றது. அமெரிக்காவை கைவிடலாம் என்ற முடிவுக்கு இவர்கள் வர காரணம் ஈரானையே அமெரிக்காவினால் வெல்ல முடியாமல் இருக்கின்றது. அமெரிக்காவின் முன் ஈரான் ஒரு சுண்டங்காய் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது அமெரிக்காவை ஆடி போய்விட்டதன் பின்னர் நாம் எதற்கு பயப்பட வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இது குறித்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் சார்ல்ஸ் குப்சனுடைய கருத்து, இதுவரை அவர் அமெரிக்க அதிபர் நேட்டோவில் இருந்து விலக மாட்டார், 14 நாட்கள் யுத்த நிறுத்தம் அவருக்கு விலக போதாது என்று கூறியவர் இப்பொழுது விலகி விடுவார் என்று குறிப்பிடுகின்றார். இப்பொழுது அவர் முற்றாக தன்னுடைய கருத்தை மாற்றி இருப்பது ஐரோப்பிய நாடுகளை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. ஏன்? அதற்கான காரணங்கள், முதலாவது, நேட்டோவினுடைய முழு ராணுவ கட்டமைப்பும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு, அமெரிக்காவினுடைய போக்குவரத்து, அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தையே நம்பி இருக்கின்றன. இதை மீள்கட்டமைப்பு செய்ய பல ஆண்டுகள் ஆகும். இதில் முக்கியமானது புதிய உளவாளிகளை நியமிப்பது கடினம். அமெரிக்கா பல தசாப்தங்களாக உளவாளிகளை ஆங்காங்கு விதைத்து வைத்திருக்கின்றது. இவர்கள் அந்த நாட்டு மனிதர்களைப் போல, அந்தந்த நாட்டு அரசுகளினுடைய ஆதரவாளர்கள் போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிடமிருந்து தகவலை பெறுகின்றது. இது போன்ற பேர்வழிகளை இனிமேல் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு பல ஆண்டுகள் எடுக்கும். அடுத்தபடியாக அமெரிக்கா தன்னுடைய அணுசக்தி பாதுகாப்பு குடையை எடுத்துவிடும். பிரிட்டன், பிரான்சினுடைய அணுசக்தி கட்டமைப்புகளை நிறுத்த வேண்டி வரும். அவை போதியது அல்ல. அவர்களிடம் அமெரிக்காவை போல பல்லாயிரக்கணக்கிலான அணுகுண்டுகள் இல்லை. அடுத்தபடியாக அமெரிக்கா விலகினால் ஐரோப்பிய நாடுகள், இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவில் இருந்து விலகாமல் இருப்பதற்கு காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்காவிற்கு பயந்துதான் இருக்கின்றார்கள். அமெரிக்கா இல்லை என்றால் இவர்களுடன் பிரச்சனையை கிளப்பி ரஷ்யாவுடன் தனியாக சென்று ஒப்பந்தம் போட்டு விடுவார்கள். இதற்கு ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் இந்த கட்டமைப்பு உடையும் அபாயம் இருக்கின்றது. அமெரிக்காவை உடைக்கத்தான் பார்க்கும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய மேக்கா என்கின்ற அணியினர் நேட்டோ என்பது ஒரு சுமையாகவே கருதுகின்றார்கள். அதிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் விலகுவாராக இருந்தால் துணிகர முடிவு என்று அவரை பாராட்ட காத்திருக்கின்றார்கள். இதேவேளை நேட்டோவினால் ஏற்பட்ட ஏமாற்றமும் ரஷ்யா சீனாவினால் ஏற்பட்ட ஏமாற்றமும் டொனால்ட் ட்ரம்ப் புதியதொரு பாதையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இதுவரை அவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று கூறி வந்தவர் இப்பொழுது அந்த கொள்கையை கைவிட்டு விட்டார். அமெரிக்கா ஒன்லி என்கின்ற கொள்கையை கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அமெரிக்கா மட்டும்தான்,
எல்லா புகழும் அமெரிக்காவையே சேரும், எல்லா வருமானமும் அமெரிக்காவிற்கே சொந்தம், மற்றவர்களுக்கு பைசா பணம் கிடையாது என்பது இதனுடைய கொள்கையாகும். எனவே இந்த கொள்கை அவருக்கு லாபமாக இருக்கும். தேவையில்லாமல் 75 வருடங்களாக ஒரு உலக கொள்கையை உருவாக்கி ஐரோப்பியர்களுக்கு வீணாக பணத்தை கொடுத்து விட்டோம் என்கின்ற வருத்தம் அவருக்கு இருக்கின்றது. 14 நாட்களுக்கு முன்னர் நேட்டோ மீதான மிரட்டலை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேரம் பேசலாக நினைத்தார். ஐரோப்பிய நாடுகள் அதிக பணம் தரும் என்று கருதினார். இப்போது அவருக்கு நேட்டோவினுடைய சாயம் வெளுத்து விட்டது. இவர்களை வைத்திருப்பது நஷ்டம் என்பதை அவர் கண்டுபிடித்து விட்டார். இதனால் அவர் வெளியேறத்தான் போகின்றார் என்றும் கூறுகின்றார். இந்த இடத்தில் அவர் ஐரோப்பாவிற்கு சில ஆலோசனைகளை வழங்குகின்றார். இனிமேல் அமெரிக்கா திரும்பி வரும் என்று ஐரோப்பா கனவு காணக்கூடாது. ஐரோப்பா தனக்கான ஒரு வலுவான இராணுவ கட்டமைப்பை இனி உருவாக்கத்தான் வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் கூறுவதில் நியாயம் இருக்கின்றது. இன்று ஐரோப்பா உருவாக்க தவறினால் பிறகு எப்பொழுது உருவாக்குவது என்ற கேள்வி எழும்பும். ஆகவே என்ன நெருக்கடி வந்தாலும் இதைவிட ஐரோப்பாவிற்கு அமெரிக்காவை புறந்தள்ளி தானே சொந்த காலில் நிற்க ஒரு சந்தர்ப்பம் வராது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவை விட்டு கதவை மூடி வெளியேறினால் உலக ஒழுங்கு மாறி இருந்தாலும் அதை மாறிவிட்டது என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த கடைசி வரியும் வந்து சேரும் என்கின்றார். உலகம் மாறி இருக்கின்ற, எனவே அமெரிக்க அணியே உடைந்து சிதறி கிடக்கின்றது. ரஷ்யா சீனா ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்தாலும் அவர்களினால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. பிரிக்ஸ் அமைப்பினால் எதுவும் செய்ய முடியாமல் போய் அவர்கள் மூச்சு திணறி நிற்கின்றார்கள். இந்த இடத்தில் இவர்கள் எல்லோரும் உலக ஒழுங்கை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். உலக ஒழுங்கு மாறிவிட்டது ஈரான் போரினால். ஆனால் இதற்கு யார் பொறுப்பு என்றால், பனம்பழம் விழப்போகின்ற நேரத்தில் காகம் வந்து இருந்தது. ஈரான் காகம் போல இருந்திருக்கின்றது. உலக ஒழுங்காகிய பனம்பழம் கீழே விழுந்து 3ஆக பிளந்து விட்டது. இதற்கு காரணம் காகமா இல்லை பழுத்துவிட்ட பனம்பழமா என்பதை சரியாக சொல்ல முடியாமல் இந்த சம்பவம் இருக்கின்றது. ஆனால் நடந்து முடிந்து விட்டது. நாளைய வரலாறு ஈரானை எழுதப் போகின்றது. இந்த மாற்றத்திற்கு ஈரானே காரணமாக இருந்திருக்கின்றது என்கின்ற உலக வரலாற்று எழுதுகை புகழை சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, பிரேசில் போன்ற அனைத்து நாடுகளும் கோட்டை விட்டு விட்டனவா என்பது ஆய்வுக்குரிய விடயமாக இருக்கும். இதை இப்பொழுது நாம் கூற முடியாது. நாளைய வரலாறு இதை தெளிவாக எழுதவும் போகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.